Use headphones for the best experience. இதுதாங்க எங்கள் காலேஜ். 12th ஒரு 80% மார்க் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் சீட் வாங்கிட்டால் போதும்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் சோனா கிடச்ச உடனே அவ்வளோதான்டா, இனி செலிப்ரேஷனு, ஜாலி, ஃபன்னு, முடியும் போது ஐடி வேலை, வாழ்க்கையில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் தான் ரொம்ப மெதுவாக போகும். என்ன வாழ்க்கடா இதும்பாங்கள்ல, ஒரு மாதிரி லைஃபே டேஸ்ட்லெஸ்ஸாக, வாழ்க்கையில் எந்த ஒரு சுவையுமே இல்லாமல், நான் எப்படி சொல்கிறது, இந்த ஆரோ வாட்டரில் கூட கசப்பு தெரியாத ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் எதனால்? ஒருவேளை நான் தான் ஒரு சில விஷயத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கணும். நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன வரும், இப்படிப்பட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் பெரும்பாலும் வர்றது காலேஜில் எப்படியா தான் இருக்கும். இவன் தாங்க முதல் குற்றவாளி, சைத்தன்யா. கிட்டாரை மாட்டினதுலேயே தெரிஞ்சிருக்கும் அடியன் யாருன்னு. ஆளெல்லாம் 2K தாங்க, ஆனால் என்ன 90s பாட்டு கேட்டால் டக்குன்னு ஆர்காசம் ஆகிடுவான். நீங்களே அதை கேளுங்களேன். வானத்திலிருந்து குதிச்சு வந்தேனா, பூமியிலிருந்து வெடிச்சு வந்தேனா, வானத்திலிருந்து குதிச்சு வந்தேனா, பூமியிலிருந்து வெடிச்சு வந்தேனா, நான் மண்ணோட மகனா விண்ணோட மகனா தன்னால பிறந்தேனா, வானத்திலிருந்து குதிச்சு வந்தேனா, பூமியிலிருந்து வெடிச்சு வந்தேனா. The efficiency of growth திருநீர், is important in life. பனியனு, புக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பழம்னு தானே நினச்சிங்க? அதுதான் இல்லை. இவன் தாங்க ரெண்டாப்பு, பேர் மன்மதன். ஏதோ தெரியாமல் இவனுக்கு இந்த பேர் வச்சிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த நேரத்தில் வச்சாங்களோ தெரில. அடியனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே 2 முகம் இருக்குது. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே. ரைட்டில் பாரு, அப்படி தான் போடு. ரைட்டில் போடு, ரைட்டில் அவ்வளோதான், போடு. பக்கத்தில் இருக்க மாதிரி அவனை போடு. அப்படி தான். யாருக்கிட்ட? நான் கேமர்ரா. காலை 3 மணிக்கு பின்பு. Indian economy as a best economy. Indian economy as a best economy. Indian economy as a best economy. இவன் தாங்க மூணாப்பு, பயங்கரமான கோடர். இவன் கோடிங்கில் அப்படியே கம்பைலரே அதிரும். இவன் யாருன்னா, கூப்பிட்டியா ப்ரோ? இல்லையே ப்ரோ. மைண்ட் வாய்ஸ் நினச்சி நீங்கள் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கீங்க ப்ரோ. சாரி ப்ரோ. யோ இன்னும் நான் என்னைய பற்றி சொல்லல. காலையில் 9 மணிக்கு காலேஜ்னா அறக்க பறக்க 8:30க்கு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோங்கிற குழப்பத்தில் கொஞ்சம் நேரம் தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே மெல்லமாக எந்திரிச்சு பக்கெட் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் முன்னாடி வச்சுட்டு உள்ளே இருக்கிறவன் குளிச்சுட்டு வர்ற கேப்பில் பல்லு விளக்கிட்டு அப்புறம் போய் வேடிக்கைன்னு குளிச்சுட்டு வந்துட்டு நம்மகிட்ட 10 ஷர்ட் 10 பேண்ட் இருந்தாலும்
அந்த ஒரே ஒரு Black ஷர்ட் ஒயிட் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு சென்ட் அடிச்சுட்டு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு ஐடி கார்டு மாட்டிட்டு அன்று போல் இன்றும் காலேஜ் கிளம்பி போகிற 1200 பேரில் நானும் ஒருத்தன். ஜாலியாக இருக்க போல. ஜாலியாக இருக்க போல. இப்படி ஜாலியாக இருக்குன்னு கேட்டு நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்குன்னு ஒரு 2 பேர். ஆரியா, சர்டிஃபிகேட்ரா. என்னடா உனக்கு பிரச்சனை? சர்டிஃபிகேட்டு. என்னடா பொழுதுனைக்கு யூடியூப் தானடா பார்க்குறேன்னு சொன்னீங்க, இதனடா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? அதில் ஜாவா ப்ரோக்ராமிங் மட்டும் பார்த்தேன்டா. என்னடா நீங்கள் இது முடிச்சிருக்கியா? 2 சர்டிஃபிகேட் இருக்குது. ஆமாம் ப்ரோ, முடிச்சிட்டேன் ப்ரோ. ஆனால் ஊம குஸ்மனுங்கடா நீங்கள்லாம். இப்படி செஞ்சதை கடைசி நேரத்தில் சொல்லி நம்மளை இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு 2 பேர். அதுக்கப்புறம் பைத்தான். அதெல்லாம் இல்லை ப்ரோ, சும்மா. டேய் சார் வர்றார், ஓடு. சார் வர்றாரா, ஓடு ஓடு ஓடு. டேய் கொடுத்துட்றா அவன்கிட்ட. டேய் சார் வர்றாரா? மார்னிங் குட் சார். மார்னிங் சார். டே தம்பி, எல்லாருக்கும் அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு அசைன்மெண்ட் தருவேன். எல்லோரும் 4 நாளில் முடிச்சுட்டு என் கேபினில் வந்து சப்மிட் பண்ணுறீங்க. சார் வந்துட்டார், பேசு. பரவாயில்ல பேசு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அர்ஜுன் கந்தசாமி. ஹலோ சார். நான் யார்? சார் நான் யார் சார் அது தெரியுதுல, அப்போ எது கிளாஸ் ஹவரில் ஃபோன் பேசிகிட்டு இருக்க? சார் அது இம்பார்ட்டன்ட் கால் சார். கெட் அவுட். சார் கெட் அவுட். ஆரிய சக்கரவர்த்தி, சைத்தன்யா, மன்மதன், ரித்துன் காக்கி. எஸ் சார். அது என்னடா கோமலியாட்ட தொப்பி? கல்ட்ரா. டே தம்பி, எல்லாருக்கும் அசைன்மெண்ட் தர, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. மன்மதன், உனக்கான டாபிக் ஹை பேயிங் ஜாப்ஸ். ஓகே சார். சைத்தன்யா, உனக்கான டாபிக் எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டமா? அப்படின்னா என்னடா? கார்கி, உனக்கு போலார் பியர். சார் அப்போ எனக்கு கொடுத்து அப்படியே கிழிச்சிருவ பாரு. ஆரிய சக்கரவர்த்தி, உனக்கான அசைன்மெண்ட் பேஷன். சார் இது கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது சிம்பிளாக கொடுக்குறீங்களா சார்? இங்கே யார் வாத்தியார்? நீங்கள் தான் சார். அப்போ சொல்கிறத பண்ணு. இப்போ எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்க?
எப்படியும் சொல்லியிருந்தாலும் நீ படிச்சிருக்க போகிறதில்ல. அப்புறம் என்னடா உனக்கு? ஆமாண்டா, படிச்சிருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வராது, நான் தான் எதுக்கும் லாய்க்கு இல்லைல்ல. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. டேய் உனக்கும் ஏதோ ஒன்று இருக்குண்டா, என்னன்னு யோசி. அன்று வந்ததும் இதே நில, என்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. வாட் த மேட்ரு ப்ரோ? வைப் பண்ணலாமா ப்ரோ? என்ன பாட்டு ப்ரோ? அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா, அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை தின்ற நிலா, கம்பன் பாடிய வெள்ளி நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, பார்த்த நிலா, பாலைவன என்னடா இங்கே வெட்டினா நீ தலையை ஆட்ட மாட்டீங்கடா ரெண்டு பேரும்? ஆ ப்ரோ பீஸ் ப்ரோ, ப்ரோ பீஸ் ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ. என்னடா சாரி, நானே டிப்ரெஷனில் இருக்கிறேன், இதில் நீங்கள் ரெண்டு பேரும் என்னது ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு தெரியுறீங்க? ஆ டேய், நீ சாங்ஸ் கேட்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா, அது என்னடா கோழி குண்டி மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க? கொல்ல போகிறேன்டா அவங்க ரெண்டு பேரும். ப்ரோ கொல்றா. கொல்றா அவனை. ரைட்டில் இருக்க மாதிரி அப்படியே கொல்றா அவனை. உண்மையை சொல்லுங்கடா, நீங்கள் பைத்தியமா இல்லை நான் பைத்தியமாடா? சொல்லுங்கடா. இப்போ எவன்டா? மூளை பைத்தியமாக இருப்பேன் ப்ரோ. என்னடா உனக்கு பிரச்சனை? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? சொல்கிறேன். என்னடா பேசணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு மேலே கீழே பார்த்துட்டு இருக்கிற? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா, ஒரே குழப்பமாக இருக்குது. அப்பாடா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு பயந்தே போயிட்டேன்டா. உனக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறந்தாண்டா நிம்மதியாக இருக்குது. உனக்கும் அதே பிரச்சனை தானா? எந்த பொண்ணு? பொண்ணா? இல்லை, எனக்கு புரியல. சரி நீ உன் கதையை விடு, இப்போ நான் சொல்கிறத கேளு. இப்போல்லாம் என் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான்டா இருக்கா. அவளை தவிர வேறு எதையும் நினச்சி பார்க்க முடியல. அவள் அவ்வளோ அழகுடா. இதை அவகிட்ட சொல்லலாம் தான் பார்க்குறேன், ஆனால் அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாளோன்னு பயமாக இருக்குது. அவளை நினச்சா ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இதை அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவளை வாட்டி பார்த்தது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதான் அன்னைக்கு கூட அவள் ஃப்ரெண்ட்ஸோட பிரேக் டைமில் மூஞ்சி கழுவ வந்தா. அப்போ அவள் என்னை பார்த்து சிரிச்சா பாரு. இங்கே வா. அவங்க நிற்கிறா, நான் இங்கே நிற்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி என்னை பார்த்து இப்படி சிரிச்சா பாரு. எங்கள் சரி க்யூட்டில் கஷ்டமாக இருக்குடா. இதெல்லாம் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், அவகிட்டயா சொல்ல முடியும்? டேய், இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குடா.
வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், வீடு கட்டணும். அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம். இப்போவே ஏன்டா இது ஒரு ரொம்ப பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு அவ்வளோ பெருசாக ஏன்டா நினச்சிக்கிறீங்க? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைடா அது. போடா, இதெல்லாம் உனக்கு எங்கே புரியும்? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். தெரியும், ஒரு நாள் உனக்கே புரியும். ஓ 2 பேரும் பொண்ணை பற்றி தான் பேசுகிறீங்களா? சரி, நிறைய வேலை அசைன்மெண்ட்லாம் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். ஆளாளுக்கு டென்ஷன் பண்ணுறாங்களே. டேய் கூட்டு போடா போடா. வா. இப்படி காதலில் மாட்டிக்கிட்டு திண்டாடுற ஒரு சில பேர். ஐயையோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு. டேய் என் ரிசியூம் பாரேன். பரமா, எவன்டா அவன் காலேஜ் 9 மணிக்கு வச்சது? வர்றக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுடா. பேசாமல் நீ சிஎம்ஐ காலேஜ் டைமிங் மாற்றிடுறியா? எத்தனை மணிக்கு? ஒரு 12-1 மணி வாக்கில். சரி, நீ சிஎம் ஆகுற, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்க தெரிலையே. சரி, நீ ஏதோ ஒரு ரூல்ஸை போட்டு ஃபாலோ பண்ணான்னு என்ன போடுவ? சேலம் ஃபுல்லாக ஒன்லி மாடர்ன் ட்ரெஸ். சேலமை குட்டி பெங்களூரா மாற்றி. டேய், அப்படியே எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணி விட்றா டேய். கவலைப்படாதடா, நான் சிஎம் ஆனா ஃபஸ்ட்டு டெட் பாடி நீ தான், சரியா? டேய் இது பாரு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருடா. என்னடா டேய், புரியுதா? நீ பிளேஸ்மெண்ட் போடல, அங்கே போய் நீ வாட் வில் யூ டூ இஃப் யூ பிகம் அ சிஎம்னு கேட்டால் என்ன பண்ணுவ? அங்கேயும் போய் இதான் சொல்லிட்டு இருப்பியா? ஒன்லி சீரியஸ் ஆன்சர்ஸுங்கிறியா? ஆமாம். நான் ஒரு நாள் வெளியில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஹாஸ்டல் நடந்து வந்துட்டு இருந்தேன். வர்றப்ப ஒரு வயசானவர் ஏதாச்சும் சாப்பிடு இருந்தால் கொடுப்பா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுப்பா, சாப்பிடல, ஏதாச்சும் டீ தான் வாங்கி கொடு அப்படின்னாரு. நான் அப்போ தவிர்த்துட்டேன், எதுவும் வாங்கி தரல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், 10 ரூபா தானடா கேட்டார், அது சாப்பிட்றதுக்கு தானே கேட்டார், அவ்வளோ கஞ்ச பிஸ்னாரேடா நான் அப்படின்றது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இந்த ஒரு காலத்தில் சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் என்ன அப்படி பிரச்சனை, அதை மாற்றணும்னு சொல்லுவேன். அவ்வளோதான். டேய் இதை ரெண்டையும் பாடுறா. இது ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு பாடுறா. என்னடா அது? டேய் தலை, நீ ஏதாச்சும் போட்டிருக்க ரெசியூமில்? ஆமாம், போடுறதுக்கு அங்கே ஏதாவது இருந்தால் தானே. டேய், பேசாம நீ சிஎம் ஆகி அதுக்கு ஒரு வேலை கொடுறா. கொடுப்பான். டேய் வேறு நான் ஏதாச்சும் பேசுகிறா. டேய் நான் சீரியஸான சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் பேசுன்னு சொல்லிட்டேன். பேசுவோம். நிஜமா சீரியஸான சொல்கிறேன். டேய், ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? வேறு ஏதாச்சும் பேசுன்னு சொல்லிட்டேன். போடா. டேய் என்னாச்சு? டேய் என்னாச்சு? டேய் போகிறான் பாரு புட்றா. போடா. டேய், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? டேய், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரிலடா. உனக்கெல்லாம் வாழ்க்கை ஸ்மூத்தாக போதில்ல, பிரச்சனையே இல்லை. நீலாம் ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சதை பண்ணுற. எனக்கெலாம் அப்படி எதுவுமே இல்லை. எதுவும் எனக்கு என்ன படிக்கணுன்னே தெரிலடா. டெய்லி நைட்டு தூங்க போகிறப்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. டெய்லி நான் என்ன பெருசாக கிழிக்கிறேன் சொல்லு? எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், திருப்பி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், அவ்வளோதான்.
அதைத்தான் நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கேன். என்ன எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எனக்கு என்ன பண்ண போகிற வாழ்க்கையில் எதுவுமே தெரில. இப்போ கார்க்கு அபினாஷ்லாம் எடுத்துக்கோ, அவனுக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்க. இப்போ அர்ஜுன் அவனுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, ஏதோ ஒன்று பார்த்துப்பான். நீ பாட்டு பாடியாச்சும் பொழைச்சிப்ப. நான் என்னடா பண்ணுறது? எனக்கு எதுவுமே இல்லைடா. படிப்பு இல்லை, எய்ம் இல்லை, பேஷனும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு என்ன பிரச்சனைனே தெரிலடா. என்ன பண்ணுறது? அது பண்ணால் சரியாக வருமா, இது பண்ணால் சரியாக வருமா, என்னன்னே தெரிலடா. ஏதோ டுவெல்த்து முடிச்சுட்டு அம்மா சொல்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்கன்னு இன்ஜினியரிங் சேர்ந்தேன். படிக்கணும்ல, பிடிச்சா தானே படிக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சு தலை தாண்டா வலிக்குது. இதில் நீ வேறு சிஎம் அது இதுன்னு டென்ஷன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாள் கிராஸ் பண்ணுறக்கே 1008 கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதில் சிஎம். டேய், உனக்கும் ஏதோ ஒன்று இருக்கும்டா, நல்லா யோசிடா. எந்தரா நீ உட்கார். நீ கடைசியாக சொன்னல ஒரு வார்த்தை, அது டெய்லியும் திரும்ப நினச்சிட்டே இரு, கண்டிப்பாக நீ ஆகிடுவ. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டெய்லி புதுசாக கனவு காண்றது தான். இப்போ பைலட் ஆகணும்னு சொல்லுவான், நாளைக்கு போலீஸ் ஆகணும்னு சொல்லுவான், அடுத்த நாள் சிஎம் ஆகணும்னு சொல்லுவான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஜஸ்ட் அப்சர்வ் த சொசைட்டி. இந்த சொசைட்டி அப்சர்வ் பண்ணு. சொசைட்டி கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தை அப்சர்வ் பண்ணுங்கிறேன். ஆனால் சில பேர் அந்த தாக்கத்தை தப்பாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. நீயே அப்படி தான். கண்டிப்பாக நீ எடுத்த இந்த ஐடி உன் பேஷனாக இருக்காது. எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், ஐடி எடுத்தால் நல்லா சம்பளம் வரும், செட்டில் ஆயிடலாம், ஃபிகருங்களாம் சூப்பராக இருக்கும். அதையே நீ நினச்சி அதையே உன் ஆம்பிஷன் எடுத்து நீ படிக்க ஆரம்பிச்சிட்ட. சொல்கிறவன் 1000 சொல்லுவான், உனக்கு எங்கே போச்சு அறிவு? மற்றவங்க உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாத. நீ இந்த சொசைட்டியை தெளிவாக அப்சர்வ் பண்ணி உன்னை எது பாதிக்குதோ அதுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கோ. சரியா? ஓகே. இப்போ கண்டுபிடி உன்னோட பேஷன் என்னன்னு. கிளாஸுக்கு போடா. அதை பற்றி பேசாதன்றல்ல. ஆமாம், என்ன பிடுங்க வைப்ப? உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்தே எனக்கு பிடிக்கலடி. சரி, நான் தான் சொல்கிறேன்ல. என்னப்ப இன்னொரு வாட்டி அந்த விஷயத்தை இழுக்காத தயவு செஞ்சு. நீ என்கிட்ட பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன் இப்போ. சரி வைடி. இங்கே இருக்கிற பிரச்சனையே நம்ம மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறோன்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஆமாம், நான் இன்னும் என் பேஷன் என்னன்னே சொல்லலை. Songs can mend. Never bought a drunk a drink.